ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம 26 அக்டோபர் 2025க்கான இம்பார்ட்டன்ட் ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்திங்கன்னா, ஷார்ப் ட்ராப் இன் கம்ப்ளைண்ட்ஸ் ரிசீவ்டு பை லோக்பால் ஃப்ரம் பீக் ஆஃப் 2469 வந்து 2022-23 இந்த வருஷம் 233 கம்ப்ளைண்ட்ஸ் தான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஜிஎஸ் பேப்பர் 2ல் வந்து பாலிட்டியில் இம்பார்ட்டன்ட், லோக்பால் அண்ட் லோகாயுதா ரிலேட்டடாக. நெக்ஸ்ட் வந்து ஃபிலிம்ஸ்லேயும் இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் என்ன இந்த ஆர்டிக்கலில் சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ லோக்பால் கொண்டு வந்த சமயத்துலேருந்து பார்க்கும்போது நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சு, ரிசீவ்டு ஆகிருக்கு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இந்த வருஷம் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓகே உங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். பட் ஆனால் இவங்க வந்து கம்ப்ளைண்ட்ஸ் எடுத்து ப்ராசிக்யூஷன் பண்ணதே பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 7 கேஸ் தான் வந்து ப்ராசிக்யூஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு விஷயமா நீங்கள் பார்த்துக்கலாம். இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்துக்கோங்க. எவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இப்போ ஒரு 1000 கம்ப்ளைண்ட்ஸ் வருதுன்னா அதை எடுத்து வந்து விசாரிக்கிறதே பார்த்திங்கன்னா அது ப்ராப்பராக வந்து இப்போ ப்ரிலிமினரியாக பார்த்து அதுக்கப்புறம் ப்ராசிக்யூஷன் பண்ணுறதே பார்த்திங்கன்னா நிறைய இதில் 7 மொத்தமாகவே 7 தான் வந்திருக்கு. அப்படி இல்லைன்னா சுத்தமாகவே எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் தான் வந்து இந்த லோக்பால் அப்படிங்கிறது இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு இந்த லோக்பால் பற்றி நம்ம பேசிக்காக வந்து ஸ்டாட்டிக்காக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த டேட்டாஸ் அப்படிங்கிறத விட நமக்கு ஸ்டாட்டிக்காக என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஏன்னா இதை கொண்டு வந்தது எதுக்காக அப்படின்னா, கரப்ஷனை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது. ஸோ இதன் மூலிமா வந்து டிரான்ஸ்பரன்சி, அக்கௌண்டபிலிட்டி, இன்டெகிரிட்டி இதெல்லாம் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்த ஒரு விஷயம். ஸோ இந்த லோக்பால் லோகாயுதா எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2013 கொண்டு வந்தாங்க. இவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் பப்ளிக் கிரிவியன்சஸ் அண்ட் பென்ஷன் கீழே ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட டென்யூர் அப்படிங்கிறது லோக்பாலை பொறுத்த வரைக்கும் 5 years, அப்படி இல்லைன்னா 70 ஏஜ். லோகாயுதாவில் வந்து நிறைய ஸ்டேட்ஸில் வந்து மோஸ்ட்லி 5 years, அப்படி இல்லைன்னா 65 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களோட காம்போசிஷன் பார்த்திங்கன்னா ஒரு சேர்மன் இருப்பாங்க, மேக்ஸிமம் 8 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதில் 50% பார்த்திங்கன்னா ஜுடிஷியல் மெம்பர்ஸாக இருக்கணும், 50% வந்து ஷெட்யூல் கேஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப், ஓபிசி, மைனாரிட்டிஸ் அண்ட் விமன் இதிலேருந்து வருவாங்க. இதுதான் லோக்பாலுக்கு. லோகாயுதாவில் வந்து எல்லா ஸ்டேட்டும் ஒரே மாதிரி கிடையாது. சில ஸ்டேட்டில் லோகாயுதா இருக்குது, சில ஸ்டேட்டில் உபலோகாயுதா இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. இவங்க பார்த்திங்கன்னா ரீஅப்பாயின்மெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் நாட் எலிஜிபிள். இவங்க ரிப்போர்ட் வந்து யாருக்கு சப்மிட் பண்ணுவாங்கன்னா, லோக்பாலாக இருந்தால் பிரசிடெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணுவாங்க, லோகாயுதா இருந்தால் கவர்னருக்கு சப்மிட் பண்ணுவாங்க, கவர்னருக்கு. நெக்ஸ்ட் இவங்களோட கண்டிஷன் ஆஃப் சர்வீஸ் பார்க்கலாம். இதில் வந்து லோக்பால் அப்படிங்கிறோட சேர்மன் இருப்பாங்க பார்த்திங்களா, அவங்க வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு ஈக்குவலாக இருக்கணும். மெம்பராக இருந்தாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு ஈக்குவலாக இருக்கணும். இதே வந்து லோகாயுதாவில் பார்த்திங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஸ்டேட் ஹைகோர்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இது பேசிக்காக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இவங்க அப்பாயின்மெண்ட் பார்த்திங்கன்னா லோக்பாலில் வந்து பிரசிடெண்ட் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. ஆனால் அவர் வந்து செலெக்ஷன் கமிட்டிக்கிட்ட ரெக்கமெண்டேஷன் வாங்கணும். அவங்க யார் சொல்கிறாங்களோ அவங்கள தான் வந்து இவர் அப்பாயிண்ட் பண்ணுவார். ஸோ அந்த செலெக்ஷன் கமிட்டியில் யார் யார் இருப்பாங்க அப்படின்னா, ப்ரைம் மினிஸ்டர் இருப்பாங்க, தென் வந்து ஸ்பீக்கர் இருப்பார், லோக்சபாவோட ஸ்பீக்கர் இருப்பார், லீடர் ஆஃப் அப்போசிஷனில் வந்து லோக்சபாவில் இருக்கிறவங்க இருப்பாங்க, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அப்படி இல்லைன்னா சிட்டிங் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு நாமினேட் பண்ணியிருப்பாங்க, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவங்க இருப்பாங்க, ஒரு எமினன்ட் ஜூரிஸ்டிக்ஷன் இருப்பாங்க. ஸோ இந்த எமினன்ட் ஜூரிஸ்டிக்ஷன் யார் நாமினேட் பண்ணுவாங்கன்னா பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா தான். ஆனால் யாரோட ரெக்கமெண்டேஷனில் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு 4 மெம்பர்ஸ் யார் சொல்கிறாங்களோ அவங்கள தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்கெல்லாம் சொல்கிறத வச்சு தான் மெம்பர்ஸை வந்து சூஸ் பண்ணுவாங்க. இவங்களோட குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா, லோக்பாலோட சேர்மன் ஆல்ரெடி சொல்லிட்டேன், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அப்படி இல்லைன்னா ரிட்டையர்டு ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், அப்படி இல்லைன்னா எமினன்ட் பர்சன் இருப்பாங்க. ஜுடிஷியல் மெம்பர்ஸ் வந்து ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அல்லது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட். நான் ஜுடிஷியல் மெம்பர்ஸ் வந்து ஸ்பெஷல் நாலேஜ் இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் 25 yearsலையாவது இருக்கணும், ஆன்டி கரப்ஷன் பாலிசி ரிலேட்டடாக, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாக இந்த மாதிரி இருக்கணும். லோகாயுதா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சில ஸ்டேட்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க, சில ஸ்டேட்ஸில் வந்து குவாலிஃபிகேஷன் சொல்லலை. ரிமூவல் பார்த்திங்கன்னா கிரவுண்ட்ஸ் வந்து மிஸ்பிஹேவியராக இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு 100 எம்பியாவது சைன் பண்ணணும் பெட்டிஷனை. இது பிரசிடெண்ட் போகும், பிரசிடெண்ட் வந்து இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து என்கொயரிக்காக ரெஃபர் பண்ணுவார், அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிடுவாங்க. பிரசிடெண்ட் தான் வந்து ரிமூவ் பண்ணுவார், சேர்மனாக இருந்தாலும் சரி, எந்த மெம்பர்ஸாக இருந்தாலும் சரி. இதே வந்து லோகாயுதா அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட் அசம்பிளியில் வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி வச்சு ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ இதான் லோகாயுதாவில்.
இவங்களோட ஃபங்க்ஷன் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். கரப்ஷன் பார்க்குறது, இன்வெஸ்டிகேட் பண்ணுறது, ப்ராசிக்யூட் கரப்ஷன், தென் வந்து டிசிப்ளினரி ஆக்ஷன்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறது, நெக்ஸ்ட்டு வந்து ரெக்கமெண்ட் டிரான்ஸ்பரன்சி மெஷர், அப்புறம் வந்து விசில் ப்ளோவர்ஸ்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். தென் வந்து ஆக்சஸ் டு ஜஸ்டிஸ் வந்து என்ஷூர் பண்ணுறது, இண்டிபெண்ட்டாக ஆப்ரேட் பண்ணுறது. ஸோ இதுதான் இவங்களுடைய ஸ்டாட்டிக்காக இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸு. இதை நம்ம பேசிக்காக எக்ஸாம்ஸ்க்கு வந்து நோட் பண்ணிக்கலாம். ஃபிலிம்ஸாக இருந்தாலும் சரி, மெயின்ஸாக இருந்தாலும் சரி, நமக்கு பேசிக்காக வந்து பாயிண்ட்ஸ் இருக்கிறதுக்கு இந்த பாயிண்ட்ஸ்லாம் முக்கியமாக இருக்கும் உங்களுக்கு. இதில் வந்து உங்களோட லேக் ஆஃப் சீரியஸ்னஸ் வந்து நம்ம இதில் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி இவ்வளோ கம்ப்ளைண்ட், இவ்வளோ டேட்டாஸ் வந்து நீங்கள் மெயின்ஸில் வந்து கோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு, பட் அவங்க இவ்வளோ தான் எடுத்து வழங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஃபிலிம்ஸ்லேயும் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து சைக்ளோன், ஜிஎஸ் பேப்பர் 1 ஜியாகிரஃபிலையும் இம்பார்ட்டன்ட். ஸோ சீசனோட ஃபர்ஸ்ட் சைக்ளோனிக் ஸ்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து இதுக்கு முன்னாடி குஜராத்தில் ஒரு ஸ்டோம் சக்தின்னு சொல்லிட்டு வந்துச்சு, அதுவுமே அக்டோபர் மாதத்துல தான். ஆக்சுவலாக அது ஒரு செகண்ட் அப்படின்னு சொல்லலாம், ஃபர்ஸ்ட்ன்னு சொல்கிறத விட செகண்ட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஆந்திர பிரதேஷில் கோஸ்ட்டுக்கு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன் 2 days. சைக்ளோனோட பேர் என்ன அப்படின்னா மொன்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்படி இந்த மாதிரி சைக்ளோன்ஸ்க்கு வந்து இவ்வளோ டிஃப்ரெண்ட் நேம்ஸ் வந்து வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சதர்ன் ஸ்டேட், இந்த மாதிரி ஸ்டேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே நம்ம நியர்பரிங் ஸ்டேட்ஸ்லாம் இதெல்லாம் சுற்றி தான் வரும். ட்ராபிக்கல் ரீஜன்ஸில், ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸில் பங்களாதேஷ், இந்தியா, ஈரான், இந்த மாதிரி ஒரு 13 ஸ்டேட்ஸ் இருக்கும். 13 கண்ட்ரீஸ் இருக்கும். இந்த 13 கண்ட்ரீஸும் வந்து நேம்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதை ஆர்டராக வந்து வைப்பாங்க. இப்போ லாஸ்ட் பார்த்திங்கன்னா சைக்ளோன் வந்து இந்த மாதிரி ஆர்டரில் வைப்பாங்க. ஸோ ஆர்டர் பார்த்திங்கன்னா இப்படி வரும், இந்த மாதிரி ஆர்டரில் வரும். இப்போ லாஸ்ட்டாக வந்து குஜராத்தில் வந்து ஹிட்டான சைக்ளோன் பார்த்திங்கன்னா சக்தி அப்படின்னு வந்து லாஸ்ட்டில் வந்து குஜராத்தில் ஹிட் ஆச்சு. அது வந்து ஸ்ரீலங்கா நேம் வச்சுருப்பாங்க. அதுக்கடுத்து முன்தா புயல், இது புயல் பார்த்திங்கன்னா தாய்லாண்டு. ஸோ அடுத்தது இந்த புயல், இப்படி ஆர்டராக இப்படி வைப்பாங்க. இதுதான் பேசிக்காக வந்து சைக்ளோனுக்கு வந்து நேம் சூட் பண்ணுறது. மோஸ்ட்லி வந்து இது எப்படி சைக்ளோன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, லோ ப்ரெஷர் க்ரியேட் ஆகிருக்கு, அதனால ஃபார்ம் ஆகுது. இதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. இது எப்படின்னு சொல்லிட்டு நீ ஃப்யூச்சரில் இந்த ஒரு 2 to 3 days இதை பற்றி தான் பேசுவாங்க. அப்போ நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சென்டர் அனௌன்சஸ் ராஷ்ட்ரிய விக்யான் புரஸ்கார் ஃபார் சயின்டிஃபிக் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் டைம் ஒரு 33 மெம்பர்ஸ்க்கு வந்து இது கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து 24 மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ப்ளஸ் ஒரு டீம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இது யாருக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து சயின்டிஃபிக் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த அவார்டு கொடுக்குறது, லைக் பட்மா ஸ்டைல் அவார்டு மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி இது ஒரு அவார்டு. இதில் வந்து 3 இத்தனை டைப்ஸ் ஆஃப் அவார்டு அப்படின்னா 4 விதமாக இருக்கும். விக்யான் ரத்னா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா, விக்யான் ரத்னா அப்படின்னா அவங்க வந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில். ஃபுல் டைமாகவே அவங்க இது பண்ணுறவங்களுக்கு விக்யான் அவார்டு. விக்யான் ஸ்ரீ அப்படிங்கிறதும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தான், ஆனால் இதை வந்து டிஸ்டிங்யூஸ்டு கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருப்பாங்க. தென் விக்யான் யுவா அப்படின்னாவே யங்கு சயின்டிஸ்ட் கொடுப்பாங்க, ஒரு 45 வயசுக்குள்ளே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து விக்யான் டீம் வந்து அவார்டு வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒரு டீம் கொடுப்பாங்க. மோஸ்ட்லி வந்து ஒரு 3 பேர் இல்லை அதுக்கு மேலே சயின்டிஸ்ட், ரிசர்ச்சர்ஸ், இன்னோவேட்டர்ஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து தருவாங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த இமேஜில் இருக்கிறவர் வந்து இறந்துட்டார், பட் இவருக்கு வந்து விக்யான் ரத்னா அவார்ட்ஸ்க்காக கொடுக்க போகிறாங்க. ஸோ அதுதான் வந்து சொல்ல வராங்க. ஏன்னா ஒரு மே மந்த்தே வந்து பாஸ்ட். ஜெயந்த் விஷ்ணு நர்லிக்கர் அப்படிங்கிறவர். ஸோ பேசிக்காக வந்து என்னென்ன அவார்ட்ஸ் எதெல்லாம் இருக்குது இந்த அவார்ட்ஸ் கீழே அப்படிங்கிற மாதிரி பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஃபிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில். நெக்ஸ்ட் வந்து ஹாவ் க்ரீன் கிராக்கர்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க, ப்ராட் டவுன் பொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நமக்கு நல்லா தெரியும், இப்போ தீபாவளி சமயத்தில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து பட்டாசு வெடிக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து நம்மளுடைய இந்த கண்டிஷன் பார்த்திங்கன்னா வின்டர் சமயம். இப்போ வந்து ரொம்பவே வந்து கிளைமேட் வந்து மோசமாக இருக்கும், நிறைய ஃபாக் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ வந்து நீங்கள் நிறைய வந்து கிராக்கர்ஸ் வெடிக்கும் போது ஸ்மோக் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து ஸ்மாகாக வந்து க்ரியேட் ஆகும். இது வந்து நமக்கு வந்து ஏர் பொல்யூஷன், நமக்கு வந்து ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது, எதுக்குமே நல்லது கிடையாது. விசிபிலிட்டி அஃபெக்ட் ஆகும், எவ்ரிதிங். ஏன்னா நமக்கு நல்லா பார்த்துருப்பீங்க தீபாவளி அப்போ வந்து கிராக்கர்ஸ் வெடிச்சப்போ என்ன மாதிரி கண்டிஷன் வந்து இருந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதுக்காகவே நம்ம சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க, இதெல்லாம் வந்து நம்மளால் கிராக்கர்ஸை வந்து கம்ப்ளீட்டாக பேன் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டால் கிராக்கர்ஸ் உற்பத்தி பண்ணுறவங்களுடைய அந்த வாழ்வாதாரம் அஃபெக்ட் ஆகுது. அட் த சேம் டைம் இது ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்குது மக்களுக்கு. இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் சீசன் அப்போ கிராக்கர்ஸ் வெடிக்கணுங்கிற ஒரு சென்டிமெண்ட் வேறு இருக்குது.
ஸோ இது எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியும், க்ரீன் கிராக்கர்ஸ் யூஸ் பண்ணலாம். க்ரீன் கிராக்கர்ஸ் யூஸ் பண்ணால் கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு புகையே வராமல் ஏர் குவாலிட்டி செம்மையாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. க்ரீன் கிராக்கர்ஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப கொடூரமாக இல்லாமல் ஓரளவுக்கு அந்த ஒரு எமிஷனோட லிமிட்டை ஒரு 30லேருந்து சம்டைம்ஸ் ஒரு 80% குறைக்கும். அவ்வளோதான். கம்ப்ளீட்டாக குறைக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ரொம்ப புகை வர்றது, ரொம்ப கெமிக்கல்ஸ் அதிகமாக இருக்கிறது, அதை வந்து கம்மி பண்ணும். அந்த அளவுக்கு தான் பண்ண முடியும். மற்றபடி வேறு எதுவும் செய்ய முடியாது. இப்போ 2018 வந்து நாக்பூர் பேஸ்டு சிஎஸ்ஐஆர் நேஷ்னல் என்விரான்மெண்டல் அண்ட் இன்ஜினியரிங் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லுவாங்க, நீரி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க தான் இந்த மாதிரி வந்து க்ரீன் கிராக்கர்ஸை வந்து இனிஷியேட் பண்ணாங்க டெவலப் பண்ணுறதுக்காக. ஸோ ட்ரெடிஷ்னலாக பார்த்திங்கன்னா ஃபயர் கிராக்கர்ஸ் வந்து நிறைய வந்து பேரியம், நைட்ரைட்டு, ஆன்டிமோனி, தென் வந்து நிறைய மெட்டல்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து ரெஸ்பிரேஷன், மூச்சு விடுறதுல ப்ராப்ளம் ஏற்படும், டிசீஸ் வரும். ஈவன் அது வந்து கேன்சராக கூட மாறும். இன்னும் அவ்வளோ கெமிக்கல்ஸ், அவ்வளோ புகை ரிலீஸ் ஆகி வெளியில் வருது. ஏன்னா அவ்வளோ கெமிக்கல்ஸ் இருக்கிறதுனால. ஸோ அதை வந்து கொஞ்சம் அதோட இதை வந்து கம்மி பண்ணுறதுக்காக இவங்க வந்து அந்த பர்டிகுலேட் மேட்டர்னு சொல்லுவாங்க, அதுதான் வந்து நம்மளோட சுவாசத்தை வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அதை வந்து கம்மி பண்ணலாம். லைக் வந்து பார்த்திங்கன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு இதெல்லாம் கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இதுதான் வந்து நமக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் வந்து க்ரியேட் பண்ணுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எதெல்லாம் இன்டென்சிட்டி கம்மி பண்ணலாம், பர்டிகுலேட் மேட்டர் 10, 2.5 இதெல்லாம் கம்மி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ பேசிக்காக என்ன அப்படிங்கிறது மட்டும் இதில் ஜஸ்ட்டு சொல்லியிருப்பாங்க, நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.